அப்படிங்கும் போது இங்கே தான் இந்த மன அழுத்தம்ங்கிற ஒரு விஷயம் சுந்தர்சிக்கு இங்கே தான் வருது. ஏற்கனவே ரஜினி சார் வந்து ஐஸ்வரி கணேசன் ஒரு படம் பண்ணலன்னு ஐஸ்வரி கணேசன் ஒரு வருத்தம் இருக்குது இந்த படம் அனௌன்ஸ் பண்ணோன்னு. எஸ். ஸோ அதனால வந்து அவர் இந்த மாதிரி செக் வைக்கிறார். கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. எனக்கே பண்ணலை, ரஜினி சார் எனக்கே பண்ணலை, நான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கும்போது ரஜினி சார் வந்து நீங்கள் பண்ணுறது மாதிரி சொல்லிட்டு பண்ணலைன்னா தான் வருத்தப்படும். நீங்கள் அதை ரஜினி சார் ப்ராமிஸ் பண்ணல, அவர் ப்ராமிஸ் பண்ண கிடையாது, பேச்சுவார்த்தைகள் தான். 1000 அதை 10 ப்ரொடியூசர் போது 10 பேர் பேசுகிற விஷயம் தானே. அப்போ உங்களுக்கு பண்ணலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தீரணும் நம்ம. ஆனால் இது சுந்தர்சிக்கும் போது எதிர்பார்க்குறாங்க, நம்ம இருக்குமோ ரெண்டு ப்ரொடியூசர் எதிர்பார்க்குறாங்க. இங்கே 2 பேரும் மேலே நண்பனுக்கு பண்ணுறாங்க போது இங்கே ஆஃப் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் ரஜினி சார் படம் போனீங்கன்னா 1 வருஷம் நீங்கள் ப்ராஜெக்ட் போகணும், அப்போ ஏன் படம் என்ன ஆகுறது அப்படின்னு ஐஸ்வர்யா வேல்ஸில் அங்கேயே சுந்தர்சிக்கு ஒரு செக் வைக்கப்படுது. இந்த பக்கம் விஷாலுடைய ஒரு டார்கெட் இருக்குது, நீ என்னதை கமிட் பண்ணியாச்சுல, நீ முடிச்சுட்டு கொடுத்துட்டு போ சுந்தர் அப்படின்னு அவர் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். இப்போ இது 2 முடியணும்னா ரஜினி சார் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ரஜினி சார் ப்ராஜெக்டில் உட்காந்தோம்னா இது 2மே பண்ண முடியாது சுந்தர்சினால. இந்த மன அழுத்தம்